இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஜூன் 19ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் திருநாள். முக்கியமான நட்சத்திரங்களில் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய நாள், கடக ராசி, பஞ்சமி திதி. அற்புதமான நாள். குரு சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் தனுராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் அக்கறை தேவை. பெருசாக பாதிப்பு ஒன்றும் கிடையாது. லைட்டாக சளி தொந்தரவுகள் ஏற்படலாம், அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். காலையில் எந்திரிச்சோன்னா காலையிலேயே வெந்நீரில் கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக தரும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் தொடர்பு. கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் புக் பண்ணுவீங்க. புதுசாக வண்டி வாங்கிறது, வீடு இடித்து கட்டுறது, மேலே கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறது, இல்லை இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூம் நம்ம ரெடி பண்ணணும், பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, கல்யாண வயசு ஆயிடுச்சு, அதனால் நம்ம தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும், அதனால் இருக்கிறத கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கட்டலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சுப விரயங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது. எடுத்த எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புதுசாக மொபைல் வாங்குவீங்க, புதுசாக விண்ணப்பிப்பீர்கள், புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. எந்த விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் பண்ணாலும் அந்த விஷயம் ரொம்ப எளிதாக முடியும். ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம். ஜன ஆக்கர்ஷண சக்தி, காந்த சக்தி. ரிஷபத்துக்கு பொதுவாகவே காந்த சக்தி அதிகம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் வசமாகும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, மொபைலில் பேசினாலும் சரி, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்னு சொல்கிறாங்களே அதில் பேசினாலும் சரி, நேர்லேயே நீங்கள் உட்காந்து பேசினாலும் சரி, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மன வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நான் வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும். குரு சுக்கிரன் சந்திரன் தொடர்பு இருந்ததுன்னா சுப விரயங்கள் செய்வீர்கள். வீட்டிற்காக, வண்டி வாகனங்களுக்காக, குடும்பத்திற்காக, தாயாருக்காக முக்கியமான செலவுகள். அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கலைன்னா வேறு யாருக்கு வாங்கி கொடுப்போம் சொல்லுங்கள்? அம்மாவுக்கு தேவை, வாங்கி கொடுக்குறோம், அதில் ஒரு சந்தோஷம். அதாவது பாசம் இஸ் நாட் ஈக்குவல் டு பணம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப விசாலமாக பெரிய மனசாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பிராப்தம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் நீங்கள் சொன்னால் கூட அவங்க உடனே ஓகே சொல்லுவாங்க. தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு 100% டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்ல இடத்துக்கு ஆகும். தைரியமாக இருங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, ஏசி, கார்பரேட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, வீட்டுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர்றது, அதாவது சிற்பங்களை கொண்டு போய் வீட்டில் வைப்போம், அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அது வேலை நிமித்தமாக இருக்கும். அற்புதமான நாள். மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாட்சாத் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நல்லா பணம் வரும். குரு சுக்கிரன் சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. முக்கியமான இடத்திற்கு பயணம் செய்து விட்டு வருவது, முக்கியமான இடத்துக்கு நாம் சென்று விட்டு வருவது, குடும்பத்தோடு சென்று விட்டு வருவது, எல்லாம் 365 நாட்களும் வேலை செஞ்சு தான் இருப்பீங்களா? இல்லை. அப்போது ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். எங்கேயாவது போகணும், ரிலாக்ஸ் பண்ணணும். சில பேருக்கு தியானம் செய்வது பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். விபாசனா யோகம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணுறது ஒரு யோகத்தை கொடுக்கும்.
அது மாதிரி யார் யாருக்கு எப்படிப்பட்ட விஷயங்களில் சந்தோஷம். ஒரு சில பேருக்கு புக்கு படித்தாவே ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு புக் படித்தாவே சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் தியானம் கொடுக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் மாற்றங்கள் கொடுக்குதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இதை நீங்கள் பண்ணால் போகிறோம், பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. அருமையான வாய்ப்பு தேடி வரும். செழிப்பாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மன வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வேலையில் உங்களை யாரும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் வேலைக்கு பார்க்கக்கூடிய இடத்துல யாருமே உங்களை பகைச்சிக்க முடியாது. எல்லாருமே உங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசத்தில் இருப்பாங்க. நீங்கள் கேட்டு ஒருத்தர் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஈஸியாக யூ கேன் கெட் த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க கிட்டேருந்து வேலை வாங்குறது சுலபம், வெரி ஈஸி, இலகுவாக உங்களுக்கு அது நடக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமீச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த காயத்ரியை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு சுக்ரன் சந்திரன் இந்த மாதம் இந்த நாள் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு ஓகே ஆகிடும். கண்டிப்பாக வீசா கிளியர், பாஸ்போர்ட் கிளியர், வெளியூர் பிரயாணம், நிறைய பேர் பெரிய வண்டியாக வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வேற ஒரு நபர்கிட்ட இருந்தோ பணவரவுகள் தாராளமாக இருக்கும். தட் ஆல் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் 1.5 a day. அடுத்த 1.5 நாட்கள் மூலியமாக அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையாக இருக்குது. குலதெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க காலை. சுவாமி நீ எனக்கு பண்ணி கொடுத்தா தான் காலையே விடுவேன்னு சொல்லி அந்த பாசம், அவ்வளோதான். அந்த சுவாமிகிட்ட அந்த டிவோஷன் காட்டினீங்கன்னா போகிறோம், உங்களுக்கு நடந்துடும். அருமையான நாள். சுவாமி சரணாகதி ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும். அஷ்டமத்தில் போய் குரு சுக்கிரன் சந்திரன் இருந்ததுன்னா பசங்க மூலியமாக பணம் வரும், குழந்தைகள் மூலியமாக பணம் வரும். பயங்கரமான சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். திடீர் பண வரவுகள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து யாரோ முக்கியமாக நமக்கு பணம் வர வேண்டியிருந்து வராமல் இருந்ததுன்னா அது இப்போ நடக்கும். பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் செலவுகள் செய்வது. கடனே வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியுமா, திருப்பி வாங்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அருமையான நாள். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் நன்னா இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவுமே அதிகமாக இருக்குது. ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. இப்படி உட்காந்துருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக அவங்க வாடிக்கையாளர்கள்லாம் அவங்கள தூக்கி கொண்டாடுவாங்க. பணமும் சேர்ந்து வரும். ரொம்பவுமே அற்புதமான நாளாக இருக்கும். உங்கள் மனைவி பேரில் ஒரு வீடு வாங்குவதற்கோ, வீடு மாற்றுவதற்கோ, அல்லது உங்கள் மனைவி பேரில், உங்கள் கணவன் பேரில் வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாள். ரொம்பவுமே நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் தங்க நகைலாம் வாங்கலாம். அந்த மாதிரி டைமிங் தான் ஓடுது. இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் டிசைட் பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது. நாரசிம்மர் வழிபாடு, உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்க முடியும். தெய்வ சங்கல்பம் அருமையாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் தள்ளி போய் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட சீக்கிரம் நடக்கும். ஒரு முயற்சின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த முயற்சி ரொம்ப ஈஸியாக நடக்கும். நல்ல ஒரு தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதம் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்ரன் சந்திரன் மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை. மெயினாக வியாபாரிகளுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம். ஒரு சில பேர் தங்க நகைகள் வாங்குவது, பிடிச்ச காரியங்களை செய்வது, பெரிய பெரிய விழாக்களுக்கு நீங்கள் சென்று வருவது கிளாஸாக இருக்குது. என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முயற்சி செய்தால் போரும், ஜெயிப்பது உறுதி. அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, நம்பர் 1 மகரம், நம்பர் 2 கன்னி, அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குது.
மற்ற எல்லாருக்குமே ஓவராலாக நல்லா இருக்க பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.